ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் அபி. அத்தியாயம் 129. அமுதாவின் மீது சோபாவில் விழுந்து கிடந்த விஜய் அவளது செவ்விதழ்களை தன் விரல்களால் வருடியவாறு வாட் அ ஸ்வீட் லிப்ஸ் என்று ஹஸ்கி வாய்ஸில் பாராட்டி பேச, அவனை பதட்டம் கலந்த பூரிப்புடன் தன் கண்களை பெருசாக்கி பார்த்த அமுதா, சார் என்று இழுத்துவிட்டு, நான் போகணும் என்றாள். இறுதியாக தான் போக வேண்டும் என்று அவள் சொன்னது பாவம் அவளுக்கே கூட கேட்டிருக்காது. அவள் அவ்வளவு சத்தமாக அதை சொல்லியிருந்தாள். நொடிக்கு நொடி விஜய்க்குள் சென்றிருந்த ஆல்கஹாலும் போதை மருந்தும் அதன் வேலையை சிறப்பாக செய்து அவனது ஆஜானுபாகுவான தேகம் முழுவதையும் காமத்தீயில் கொழுந்துவிட்டு எரிய வைக்க தொடங்கியது. அதில் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் நெளிய, அவனுக்கு அருகில் ஒரு முயல்குட்டி போல சிக்கிக்கொண்டு படபடக்கும் கண்களுடன் அவனை பார்த்த அமுதா அவனது உடல் தாகத்தை தீர்த்து கொள்ள கிடைத்த ஒரு இரையாக வந்திருந்தாள். அதை தாண்டி இப்போது அவனுக்குள் அவள் மீது ஏதேதோ எண்ணங்கள் புதிதாக பூக்க தொடங்கி இருந்ததால் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவளை அள்ளி அணைத்து முத்தாடி அவளுடன் இணைந்து மோகத்தீயில் வெந்து தவிக்க வேண்டும் என அவனது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் தூண்டியது. அவனது கைகள் அவளை தன்னுடன் இறுக்கி ஆழம் சென்று அனைத்தையும் பார்க்க துடித்து கொண்டிருந்தது. அவனது நெருக்கத்தில் கொஞ்சம் கிறங்கி தடுமாறி தவித்தாலும் கூட அங்கே ஏதோ ஒன்று சரியில்லை என்று அமுதாவின் மூளை எச்சரிக்கை மணி அடித்து அவளை உசுப்பி விட்டதால் அவனது மார்பில் தனது 2 கைகளையும் வைத்து அவனை தடுத்த அமுதா தன் பலம் கொண்டு அவனை தன்னை விட்டு விலக்கி தள்ள முயற்சி செய்தாள். ஆனால் பெரும்பாறை அவனை அந்த சிறு பெண்ணால் ஒரு இன்ச் கூட அசைக்க முடியாமல் போய்விட்டது. அவள் அவனை விலக போராடி கொண்டிருக்கும் வேளையில் அவன் உடலும் மனமும் அவளை நெருங்க துடித்து கொண்டிருந்தது. ஏனோ அவளை நெருக்கத்தில் பார்த்த விஜய்க்கு தன்னுடன் இருப்பது அமுதாதான் என்பது உறுதியாக தெரிந்ததால், அது அவள்தானே, தன்னுடன் அவளுக்கு இல்லாத உரிமையும் உறவும் வேறு யாருக்கு இருக்க போகிறது என்ற எண்ணத்தில் பெரிதாக எதை பற்றியும் யோசிக்காமல், அவளையும் அதற்கு மேல் எதையும் யோசிக்க விடாமல் தனது வன்மையான இதழ்களால் அவளது மென்மையான இதழ்களை ஆக்கிரமிக்க தொடங்கினான். அதில் மொத்தமாக ஆடிப்போன அமுதா அவனது தோள்களை இறுக்கமாக பிடிக்க, அவனது கூர்மையான நகங்கள் அவனது பளபளப்பான வெண்ணிற மேனியை பதம் பார்த்தது. ஆனால் அந்த வலியை எல்லாம் பொருட்படுத்தாமல் தனது வலிமையை கொண்டு அமுதாவை கொஞ்சம் கொஞ்சமாக தனதாக்கும் முயற்சியில் ஈடுபடத் தொடங்கினான் விஜய். அதற்கு முன்பாவது அவன் பாத்ரோப் அணிந்திருந்தான். ஆனால் இறுதியாக அவன் ஆடை மாற்ற செல்லும் போது இறுதி கட்டத்தில் அவனது ஆடைகள் கீழே விழுந்ததால் கைக்கு கிடைத்த ஒரு துண்டை மட்டும் எடுத்து அவன் கட்டிக்கொண்டு வெளியே வந்திருந்தான். இப்போது அவர்கள் இருவருக்கும் நடுவில் அவனது ஒற்றை துண்டு மட்டுமே, அவளது ஆடைகளும் மட்டுமே ஒரு தடுப்பு சுவரை உருவாக்கி வைத்திருந்தது. பொதுவாகவே அமுதாவின் மீது தனி அன்பையும் அக்கறையும் கொண்டிருந்த விஜய் இப்போது புதிதாக அவள் மீது அதையும் தாண்டி எண்ணங்கள் அவனுக்குள் உருவாகி இருந்ததால் தனக்குள் அவள் மீது இருக்கும் மொத்த ஆசையையும் இன்று அவளிடம் கொட்டி தீர்க்க நினைத்து நொடிக்கு நொடி தனது முத்தத்தின் ஆழத்தை கூட்டிக் கொண்டே சென்றான். அந்த ஆழத்தில் மூழ்கி தவித்த அமுதா மூச்சுவிட போராடி கொண்டிருந்தாள். போதையில் இருந்த போதும் அவள் மூச்சுவிட சிரமப்படுவதைக் கண்டு சுதாரித்து கொண்ட விஜய் அவளது இதழ்களை விட்டுவிட்டு அவளது கழுத்து வளைவில் தனது இதழ்களால் கோலம் போடத் தொடங்கினான். ஏற்கனவே மூச்சு வாங்கி கொண்டிருந்த அமுதாவிற்கு அவனது தொடர் ரொமான்டிக் தாக்குதலால் தனது இதயமே நின்றுவிடும் போல இருந்தது. அவளால் அந்த நேரத்தில் முழு மனதாக எதையும் ரசிக்கவும் முடியவில்லை. இவன் என்ன இப்படியெல்லாம் தன்னிடம் நடந்து கொள்கிறான் என நினைத்து மொத்தமாக கோபப்பட்டு அவனை வெறுத்து ஒதுக்கி தள்ளவும் முடியவில்லை. இவை அனைத்தையும் தாண்டி எதையாவது செய்யலாம் என்று நினைத்து அவள் 1 இன்ச் நகர முயற்சி செய்தாலும் கூட விஜய் அவளை அசையக்கூட விடவில்லை என்பதுதான் உண்மை. தனது வேலைக்கு இடையூறாக அமுதாவின் கைகள் அவ்வப்போது தன்னை வந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது என நினைத்து எரிச்சல் அடைந்த விஜய் அவளது கைகள் 2ஐயும் தூக்கி தனது ஒற்றை கையால் பிடித்து கொண்டு அதை அவள் தலைக்கு மேல் உயர்த்தியவன் மீண்டும் தனது இதழ்களை அவள் கழுத்து வளைவில் மேய விட்டவாறு தனது மற்றொரு கையால் அவளது கவுனை கலட்ட முயற்சி செய்தான். அவன் தன் காரியத்தில் கண்ணாக இருந்த தருணத்தில் அவனது துண்டு கலன்று அது ஒரு பக்கம் எங்கேயோ கீழே விழுந்து காணாமல் போனது. அதை உணர்ந்து அமுதா, அவ்வளவுதான், சோலி முடிஞ்சிச்சு, இதற்கு மேல் தானே நினைத்தாலும்
தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்து தன் மதியை நோக்கி கொண்டிருந்த தருணத்தில் விஜய் அந்த போதை மருந்து அவனது மூளையை நேராக தாக்கியதில் உச்சம் பெற்று அவளது உச்சி முதல் பாதம் வரை தன் வாசம் எடுத்துக்கொண்டு சரசமாடத் தொடங்கினான். ஒரு கட்டத்திற்கு மேல் தானும் ஜோதியில் ஐக்கியமான அமுதா அத்தனை அழகான அவளுக்கு மிகவும் பிடித்த ஹேண்ட்ஸம் ரியல் ஹீரோ விஜயின் வலையில் மொத்தமாக விழுந்து விட்டாள். இது சரியா தவறா, அடுத்து இதனால் என்ன நடக்கும் என்று எதை பற்றியும் அவளை விஜய் யோசிக்க விடவில்லை. அவளும் இதற்கு மேல் தான் எதையும் யோசிக்க விரும்பவில்லை என்ற மனநிலைக்கு சென்று விட்டாள். அடுத்த 10வது நிமிடத்தில் அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்து பிடித்து தூக்கியவாறு அவளுடன் தள்ளாடியபடி நடந்து சென்ற விஜய் கட்டிலில் விழுந்தான். அந்த நொடி அமுதா அவனை மொத்தமாக கண்டாள். அவள் வாழ்வில் இப்படியான தருணங்கள் எல்லாம் நிஜத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது என்று கூட அவளால் நம்ப முடியவில்லை. தான் என்னவோ கனவில் இருப்பதாகவே அவளது மூளை கற்பனை செய்ய தொடங்கியது. அந்த கற்பனையில் கூட அவளை வெகுநேரம் தங்கியிருக்க விடாமல் அவள் மீது பாய்ந்த விஜய் அவளது அங்கம் முழுவதும் தனது சின்னங்களை பதிக்க தொடங்கினான். இப்போது அந்த விசாலமான காஸ்ட்லி ஷூட் ரூம் முழுவதும் அவர்களது இனிமையான முழங்கலொலிகள் எதிரொலித்தது. மறுநாள் காலை 11 மணி அளவில் ஆள் உறக்கத்திலிருந்த சஞ்சனா மெதுவாக தன் கண்களை திறந்து பார்த்தாள். அவளது தலைக்கு மேல் இருந்த ஹோட்டல் சீலிங் ஒரு நொடியில் நேற்று இரவு நடந்த அனைத்தையும் அவளுக்கு ஞாபகப்படுத்திவிட தன் மீது கிடந்த போர்வையை இறுக்கி பிடித்தபடி திடுக்கிட்டு எழுந்தமர்ந்தாள் அவள். அவளது கண்கள் சுற்றி முற்றி அந்த அறையில் தன்னை தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா என்று தேடியது. அங்கே யாரும் இருப்பதாக அவளுக்கு தோன்றவில்லை. ஆனால் அந்த அறை நேற்று வெற்றி போட்ட சண்டையில் அலங்கோலமாக கிடந்ததை வைத்து நேற்று நடந்தது அனைத்தும் உண்மைதான் என்று தெளிவாக புரிந்து கொண்ட சஞ்சனா அவசரமாக தனது ஆடைகள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று குனிந்து பார்த்தாள். அவள் புரண்டு புரண்டு படுத்ததில் அவளது சாரி கொஞ்சம் விலகி இருந்ததை தவிர மற்ற அனைத்தும் சரியாக தான் இருந்தது. அவள் தூங்கி எழுந்து கொள்ளும் போது கூட அவள் மீது போர்வை கிடந்தது அவளுக்கு ஞாபகம் வந்ததால், நேற்று நைட்டு வெற்றி இங்கே வந்தார்ல, எங்கே போனார் அவரு? நான் இங்கே தூங்கிட்டதுனால அவர் என்னை படுக்க வச்சுட்டு வெளியே போயிட்டாரா? நேற்று இங்கே நடந்ததெல்லாம் விஜய் அண்ணாக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்குமா? அப்படி மட்டும் இருந்தா கண்டிப்பாக என் மேலே கோபப்படுவார். இனிமேல் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரவே கூடாதுன்னு சொல்லிடுவார். என் கூட எப்படியும் நான் காலேஜ் போனால் கூட 40-50 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களே. ஐயோ கடவுளே, இது எல்லாத்தையும் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்? அண்ணாவுக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளோதான், என்னால் இனிமேல் நிம்மதியாக இருக்க முடியாது என்று நினைத்து தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று யாரோ குரட்டை விடும் சத்தம் அவளுக்கு கேட்டது. அதில் ஒரு நொடி பயந்து போன சஞ்சனா, என்னது இங்கே யாரோ குரட்டை விடுற சத்தம் கேட்குதே, ஆனால் இங்கே யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஒரு வேளை போனால் அவனுங்க மறுபடியும் உள்ளே வந்து வெற்றியை அடித்து போட்டுட்டு இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்களா என்று எதையோ யோசித்து பதட்டப்படத் தொடங்கினாள். நேற்று நடந்த சம்பவத்தின் தாக்கம் இன்னும் முழுவதாக அவள் மனதை விட்டு செல்லாமல் இருந்ததால் அந்த ஒரு குரட்டை சத்தம் கூட ஏதோ கொடூரமான அபாய ஒலி போல அவளது காதுகளில் கேட்க நடுங்கும் உடலோடு தான் படுத்திருந்த பெட்டை விட்டு கீழே இறங்கிய சஞ்சனா அங்கே தன்னை தவிர வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்று கலங்கிய கண்களுடன் பார்க்க தொடங்கினாள். அவள் அந்த அறையை முழுவதும் திரும்பி திரும்பி பார்க்க அவள் எத்தனை முறை பார்த்தாலும் இங்கு யாரும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அந்த குரட்டை சத்தம் மட்டும் எங்கே இருந்து வருகிறது என்று அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. காதல் மலரும்.